24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நடுவன் அப்படின்ற சூப்பரான ஒரு தமிழ் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2021 வந்திருக்கு. பரத் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. எரிஞ்ச நிலையில ஒரு பாடி கிடைக்குது. இத பண்ணது யாரு, என்ன காரணம், இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே கொடைக்கானல காமிக்கிறாங்க. விடிய காலையில ஒருத்தர் ஒதுங்குறாரு. அப்ப எரிஞ்ச நிலையில ஒரு பாடி கிடக்கிறத பார்த்து பயந்து ஓடுறாரு. இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரோட மைண்ட் வாய்ஸ்ல இதுக்கு முன்னாடி நான் எந்த கொலையும் பண்ணதில்லை, ஆனா இன்னைக்கு ஒரு கொலை பண்ண போறேன்னு சேர போட்டு உட்காந்துருக்காரு. இப்ப வீட்டுக்கு வர போறவங்கள தான் கொலை பண்ண போறாரு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாரோ டோரை ஓபன் பண்றாங்க. சவுண்டு கேட்டு எந்திரிக்கிறாரு. மெதுவா நடந்து போறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேர் கார்த்திக். ஒய்ஃப் கிட்ட வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவங்க பேர் மது. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணாங்கன்றத காமிக்கிறாங்க. காலேஜ் படிக்கும் போதே ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்ப பாரு வேலை வேலைன்னு இருக்க, எனக்காக நேரமே ஒதுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்க. என்னமா பண்றது, வேலை அதிகமா இருக்கு, நம்மளோட எதிர்காலத்துக்கு தான் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்ப கால் வருது. ஹீரோவோட சொந்தக்கார மாமா தான் பேசுறாரு. இந்த தடவையும் என் பையன் ஃபெயில் ஆயிட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல, தம்மு சரக்குன்னு அடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு. என்னோட கம்பெனிக்கு அனுப்பிச்சு வைங்க, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு ஹீரோ அவர்கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல போதையிலே ஒருத்தர் காரை ஓட்டிட்டு வந்து கீழே இறங்குறாரு. இவரோட பேர் சிவா. ஹீரோ வச்சிருக்க கம்பெனில சிவாவும் ஒரு பார்ட்னர். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா சிவா எந்த வேலையும் செய்யறது இல்ல. ஹீரோ தான் எல்லா வேலையும் பாக்குறாரு. இப்போ கூட அவர் வேலைக்கார பையனை கூப்பிட்டு சரக்கு வாங்கிட்டு வர சொல்றாரு. அந்த நபரும் தலையில அடிச்சுட்டு கிளம்புறாரு. அடுத்த சீன்ல பிசினஸ் சம்பந்தமா ஒருத்தரை பார்க்க ஹீரோ வந்திருக்காரு. அவர்கிட்ட தன்னோட ஐடியாவை சொல்றாரு. பிடிச்சு போய் முதல்ல சாம்பிள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஹீரோ சிவாவுக்கு ஃபோன் பண்ணி மறக்காம சாம்பிளை அனுப்பிச்சு வைக்க சொல்றாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு அவரும் சொல்றாரு. ஹீரோவோட சொந்தக்கார பையன் ஃபேக்டரியில வேலை செய்யறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கு வரான். இவனோட பேர் குரு. பொண்ணுகிட்ட அம்மா எங்கன்னு கேட்கறான். அந்த நேரத்துல ஹீரோயின் அங்க வந்து நீ வர்றதா அவர் சொன்னாரு, உள்ள வந்து உட்காருப்பான்னு சொல்றாங்க. அடுத்து அனுப்ப வேண்டிய சாம்பிள் இன்னும் வரலன்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அவர் சிவா கிட்ட ஏன் அனுப்பலன்னு கேட்கிறாரு. சாரிடா நான் மறந்துட்டேன்னு சொல்றாரு. ஹீரோ டென்ஷன் ஆயிராரு. அனுப்ப வேண்டிய சாம்பிள் எல்லாத்தையும் ரெடி பண்றாரு. சிவா பின்னாடி வந்து என்னை மன்னிச்சுடான்னு சொல்றாரு. ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை நடத்துறோம், ஆனா நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற, நானே தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் பரவாயில்ல, ஆனா ஃபேக்டரிக்குள்ளே குடிச்சிட்டு இருக்க, இதை என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்றாரு. இனிமேல எந்த தப்பும் நடக்காதுன்னு அவரும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. அடுத்து ஹீரோயின் குரு தங்குறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்ல ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில ஹீரோ குரு கிட்ட பேசுறாரு. நீ வேலையை பத்தி எதுவும் கவலைப்படாத, அங்க இருக்கிறவங்க உனக்கு எல்லா வேலையும் கத்து கொடுப்பாங்க, ஆனா நீ கவனமா வேலை செய்யணும்னு சொல்றாரு. குரு ஃபேக்டரிக்கு வரான். அங்க இருக்கிற மேனேஜர் வேலையை பத்தி சொல்லி கொடுக்குறாரு. அடுத்து ஹீரோயின் தன்னோட பொண்ணை ஸ்கூலுக்கு வந்து விடுறாங்க. அதே ஸ்கூல்ல தான் இவங்களும் டீச்சரா இருக்காங்க. மேனேஜர் குருவை சிவாவுக்கு அறிமுகப்படுத்துறாரு. எந்த செக்ஷன்ல ஒர்க் பண்ணணும், எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி தராரு. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா வேலையை கத்துக்கிறாரு. அங்க சில ஃப்ரெண்ட்ஸும் அறிமுகமாகறாங்க. ஹீரோ ஃபேக்டரிக்கு வரும்போது ஒரு முக்கியமான ஃபைலை மறந்து வச்சுட்டு வந்துடுறாரு. ஃப்ரெண்டை எடுத்துட்டு வர சொல்லலாம்னு நினைச்சு அவருக்கு கால் பண்றாரு. ஆனா அவர் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால குரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த செக்ஷனுக்கு போன் பண்ணி அவரை வர சொல்றாரு. குரு வந்ததும் வீட்டுல ஒரு முக்கியமான ஃபைல் இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு வர சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்றாரு. ஹீரோ வீட்டு சாவியை கொடுத்து வீடு பூட்டி இருந்தா திறந்து உள்ள போய் அந்த ஃபைலை எடுத்துட்டு வர சொல்றாரு. அவனும் வீட்டை திறந்து உள்ள போறான். ஹீரோ சொன்ன இடத்துல அந்த ஃபைல் இருக்கு. ஆனா வீட்டுல ஏதோ சவுண்டு கேக்குது. மேலதான் அந்த சவுண்டு கேக்குது. படியில் ஏறி மேல வர்றான். ஒரு ரூமோட கதவு லைட்டா திறந்திருக்கு. அங்க நடக்கிறத பார்த்து பதட்டமா கீழே வர்றான். ஃபைலை எடுத்துட்டு வேகமா ஆபீஸ்க்கு வர்றான். அந்த ஃபைலை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு திருன்னு முழிக்கிறான். சரி வேலையை பாருன்னு சொல்றாரு. அவனும் நடந்து போறான். அப்ப சிவா அவனை கிராஸ் பண்ணி போறாரு. என்னடா நிறைய தடவை கால் பண்ணிருக்க, என்ன விஷயம்னு ஃப்ரெண்டு கேட்கிறாரு. ஒரு ஃபைலை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், உன்னை எடுத்துட்டு வர சொல்லலாம்னு தான் கால் பண்ணேன், பரவாயில்ல விடு, குரு வந்து அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்றாரு. சரி நல்லபடியா மீட்டிங்கை முடிச்சுட்டுவான்னு சிவா ஹீரோ கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல குரு வேலை செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா மனசு எதையோ யோசிச்சுட்டு இருக்கு. இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு சொல்றாரு. அந்த இடத்துக்கு சிவா வந்து குருவை கூப்பிடுறாரு. அவர் குருவை கூப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வராரு. கதவெல்லாம் மூடிட்டு ஃபைல் எடுக்க கார்த்திகோட வீட்டுக்கு வந்தியான்னு கேக்குறாரு. நீ என்ன பார்த்தேன்னு எனக்கு தெரியும், இதை பத்தி கார்த்திக் கிட்ட சொன்னா உன்னை தொலைச்சிருவேன், கார்த்திக் கிட்ட இதை பத்தி பேசவே கூடாது, அவனோட ஒய்ஃப் கிட்டையும் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு மிரட்டுறாரு. யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன்னு அவனும் சொல்றான். குருவும் அவனோட ஃப்ரெண்டும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார் கிட்ட வர்றாங்க. உங்ககிட்ட காசு இருக்கான்னு அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிறாங்க. குரு தான் பணம் கொடுக்குறாரு.
அடுத்த சீன்ல ஹீரோயின் பொண்ணுகிட்ட விளையாடிக்கிட்டே யார் கூடவோ பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு விளையாடுறதுக்காக வெளியே ஓடி வந்து ஒரு இடத்துல தடுக்கி விழுகிறா. அப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோ குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாக்குறாரு. அவங்க இன்னும் போன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்ததும் காலை கட் பண்றாங்க. ஹீரோ ஒய்ஃப் கிட்ட குழந்தைய பாத்துக்க மாட்டியான்னு கோவப்படுறாரு. நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், தெரியாம நடந்தா நான் என்ன பண்றதுன்னு அவங்களும் சொல்றாங்க. குருவும் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்கிட்ட மறுபடியும் ஏன்டா ஒரு மாதிரியாவே இருக்குன்னு கேட்குறாங்க. அவனும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ சாப்பிடும்போது குரு சாப்பிட வரலையான்னு ஒய்ஃப்ட்டு கேட்குறாரு. அவன் இன்னும் வீட்டுக்கே வரலன்னு பதில் சொல்கிறாங்க. குருவுக்கு என்னாச்சுன்னு யோசிக்கிறாரு. ஹீரோ அவனை ரூமவே பார்க்குறாரு. மறுநாள் காலையில் சிவா ஹீரோட வீட்டுக்கு வராரு. வாடா காஃபி சாப்பிட்டு போன்னு சொல்கிறாரு. அவரும் காஃபி குடிக்க உட்காராரு. ஹீரோ குளிக்க போயிடுறாரு. கொஞ்சம் சுகர் எடுத்துட்டு வாங்க அண்ணின்னு சொல்கிறாரு. அவங்களும் இந்தாங்கன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. திடீர்னு அவனோட கையை பிடிச்சு நான் உனக்கு அண்ணனான்னு கட்டி பிடிக்கிறாரு. அந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்காக குரு அங்கே வர்றான். அங்கே நடக்கிறத பார்த்து பயந்து ஒளியிறான். இதை சிவா பார்த்துட்டு இதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கண்ணாலே மிரட்டுறாரு. அன்னைக்கு ரூமில் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்ததை தான் குரு பார்த்துருப்பான். ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கான். அடுத்த ஃபேக்ட்ரியில் இவனோட செக்ஷனில் இருந்த ஒயிட்டி எல்லாத்தையும் யாரோ ஒருத்தன் கீழே கொட்டிட்டு போகிறான். அவன் ரூமை விட்டு வரதை குரு பார்த்துடுறான். இவன் ஏன் இங்கே வந்துட்டு போனான்னு யோசிச்சுக்கிட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. எல்லாம் கீழே கொட்டி கிடக்குது. 2 பேரும் ஆஃபீஸ்க்கு காரில் வந்துட்டு இருக்காங்க. குருவை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியல. அவனை வேலையில் வச்சிருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சிவா ஹீரோ கிட்ட சொல்றாரு. அவன் அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப நல்ல பையனு ஹீரோ சொல்றாரு. கொட்டி விட்ட பையன்கிட்ட குரு வந்து சண்டை போடுறான். மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. உடனே மேனேஜர் இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்ல ஃபோன் பண்றாரு. ஆனால் ஃபோனை சிவா தான் எடுக்கிறாரு. சிவா அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. சார் 2 பேர் சண்டை போடுறத நிறுத்துங்கன்னு மேனேஜர் சொல்றாரு. அது என்னோட வேலை கிடையாது, உன்னோட வேலை தான் சொல்லிட்டு தெனாவட்டம் அங்கிருந்து போறாரு. அந்த 2 பேரையும் தடுக்க மேனேஜர் போறாரு. அவருக்கும் அடி விழுந்துருது. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வர சண்டை போட்டவனை சத்தம் போட்டு அனுப்புறாரு. குருவையும் உள்ள வர சொல்றாரு. ஏன் இப்படி நடந்துக்கிற, என்னாச்சு உனக்குன்னு கேட்கிறாரு. அப்ப சிவா இவன் எப்படியெல்லாம் சண்டை போட்டான்னு சொல்லிக்கிட்டே குருவை அடிக்க வர்றாரு. ஹீரோ சரி விடு நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி போன்னு சொல்றாரு. குரு ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு. அப்ப அவர் கால் வருது. அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. வெளியிலிருந்து சிவா இவங்க பேசுறத ஒட்டு கேட்கிறாரு. உடனே உள்ள வந்து வேலை முடிஞ்சிருச்சான்னு கேட்கிறாரு. ஹீரோவும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு குருவை அனுப்பிச்சு வைக்கிறாரு. குரு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னை அடிச்சவனை அடிக்கணும்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை துரத்துறாங்க. ஒரு இடத்துல வச்சு அவனை அடிக்கிறாங்க. எதுக்காக அதை கீழே கொட்டணுன்னு குரு கேட்குறான். சிவா சார் தான் பணம் கொடுத்து இதெல்லாம் பண்ண சொன்னாருன்னு அவனும் சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக அவர் இப்படி பண்ண சொன்னாருன்னு குரு கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோ ஃபேமிலியோட பர்ச்சேஸ் பண்ண கடைக்கு வந்திருக்காரு. அப்போ ஒரு கால் வருது. புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறோம், நீங்கள் தான் வரணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு சிவா கூட வெளியே போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு நான் வேறு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் நீ சொன்ன டேட்டுக்கு வர முடியாதுன்னு சிவாவுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அடுத்த சீனில் குரு ஹீரோட டேபிளில் ஒரு லெட்டரை வைக்கிறான். அன்னைக்கு லீவ் போட்டிருக்கான். இவங்க கூட சேர்ந்து 3 ஃப்ரெண்ட்ஸும் லீவ் போட்டிருக்காங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. குரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. இந்த ஜீப் யாருதுன்னா அந்த 3 பேரில் ஒருத்தோட மாமாவுக்கு சொந்தமானதான். ஹீரோ புதுசாக ஒரு கடையை ஓப்பன் பண்ண வந்திருக்காரு. அங்கே பார்ட்னரும் வந்திருக்காரு. உள்ளே வந்து பார்க்குறாரு. கூடவே ஹீரோயினும் இருக்காங்க. சிவா காரில் வெயிட் பண்ணுறாரு. அங்கே குரு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. ஹீரோ கொடுத்த சாவியை பார்க்குறாரு. அந்த சாவி இன்னும் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு பேக்கை எடுத்துகிட்டு வராரு. ஏன்டா பேக் எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க. இல்லை கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். சிவா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி உடனே இங்கே வான்னு சொல்கிறாரு. என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாரு. பொண்ணை ஹீரோ கிட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் பிஸியாக இருக்கிறதுனால பொண்ணை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. இங்கேயே உட்காரு, எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவாவோட காருக்குள்ளே வந்து உட்காடுறாங்க. இப்போ காரோட கண்ணாடியை க்ளோஸ் பண்ணுறாரு. 2 பேரும் உள்ள சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய பொம்மைகள் அங்கே இருக்குது. உட்காந்துக்கிட்டு இருந்த பொண்ணு பொம்மையை பார்க்குறா. உடனே அங்கே ஓட ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் பிஸியாக இருக்கிறதுனால பொண்ணை கவனிக்கல. அப்போ பைக் மோதி பொண்ணு கீழே விழுகிறா. பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டாக்டரும் ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. இப்படி ஆகும்னு தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இனிமேலும் உன்னை நம்ப முடியாது, நீ குழந்தைய பார்த்துக்க மாட்டேங்கிற. அன்னைக்கும் இதே மாதிரி தான் சொன்னேன், குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஹோம் நர்ஸை போட போகிறேன்னு சொல்கிறாரு. அடுத்து குருவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பாருக்கு வந்து சரக்கு வாங்குறாங்க. ஆனால் யாருக்கிட்டையுமே பணம் இல்லை. அந்த கடைக்கார பையனை தள்ளி விட்டுட்டு ஜீப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கடையில் வேலை பார்க்குற இன்னொருத்தரும் துரத்துறாரு. ஆனால் ஜீப் வேகமாக போயிடுது. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. சார் இவங்க தான் அந்த சின்ன பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணவங்கன்னு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. நல்ல வேலை அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து எந்த புகாரும் கொடுக்கல, தப்பிச்சுக்கிட்டீங்க. 7000 ரூபா மட்டும் கொடுத்துட்டு கிளம்பி போங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அந்த 4 பேரும் காட்டுக்குள்ளே உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபுல் டைட்டில் இருக்காங்க. வீட்டுக்கு போகலாம்னு ஜீப் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க.
மறுநாள் காலையில ஒருத்தர் ஒதுங்குறதுக்காக தனியா வராரு. அப்ப எரிஞ்சு போன டெட் பாடியை பாக்குறாரு. இதைத்தான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. அடுத்து இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வராரு. என்னாச்சுன்னு எஸ்ஐ கிட்ட கேட்கிறாரு. சார், பாடி பாதி எரிஞ்ச நிலையில இருக்கு, எதை வச்சு எரிச்சாங்கன்னு தெரியல, அநேகமா விஸ்கி ஊற்றி எரிச்சிருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற கார் தடத்தை பாக்குறாரு. வேற எங்கேயோ வச்சு கொலை பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து எரிச்சிருக்காங்கன்னு எஸ்ஐ கிட்ட சொல்றாரு. அந்த கார் தடத்தை ஃபாலோ பண்ணி இன்ஸ்பெக்டர் வர்றாரு. அது ஒரு இடத்துல முடியுது. அந்த இடத்துல ஒரு சைக்கிள் உடஞ்சு போய் கிடக்குது. சைக்கிள் இருக்கிற பிளட்டும் டெட் பாடியில் இருக்கிற பிளட் குரூப்பும் ஒன்னான்னு செக் பண்ணுங்க, இதுல வேற ஏதாவது கைரேகை இருக்கான்னு செக் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை உடனே கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோட பொண்ணு எதுக்குமா என்னை விட்டுட்டு போனேன்னு அம்மா கிட்ட கேட்குறா. இப்போ அவங்களும் ஃபீல் பண்றாங்க. ஹீரோ எதுவும் பேசாம அங்கிருந்து போறாரு. அடுத்து இன்ஸ்பெக்டர் கார் மெக்கானிக் கிட்ட மாமூல் வாங்க வர்றாரு. அவர்கிட்ட ஒரு டயரோட பிரிண்ட் கொடுத்து இது எந்த காரோடையதுன்னு கேட்கிறாரு. அவரும் பார்த்துட்டு இப்படிப்பட்ட டயர் மகேந்திரா ஜீப்ல தான் இருக்குன்னு சொல்றாரு. அடுத்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த டெட் பாடியில 3 பேரோட கைரேகை இருக்குன்னு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஒன்னு பண்ணு, இந்த கைரேகையை கிரைம் ரெக்கார்ட்ல செக் பண்ணி மேட்ச் ஆகுதான்னு பாருன்னு சொல்றாரு. குரு வீட்டுல இல்லாதனால ஹீரோ மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. அவன் லீவ் போட்டு போயிருக்கான்னு சொல்றாரு. நானும் 3 நாள் வரமாட்டேன், ஆபீஸை பாத்துக்கன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு குழந்தைய பார்க்க சிவா வராரு. ஹீரோவும் ஒய்ஃபும் பேசாம இருக்கிறத பார்த்துட்டு நான் வேணா சமாதானப்படுத்துவான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் வேணாம்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப இந்த 2 பேருக்கு எப்படி தொடர்பு வந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கும் ஒய்ஃபுக்கும் அடிக்கடி சண்டை நடக்குது. இவர் தான் வந்து சமாதானப்படுத்துவாரு. ஒரு நாள் ஹீரோ சண்டை போட்டுட்டு வெளியே போயிடுறாரு. அவங்க கையை பிடிச்சி சிவா சமாதானப்படுத்துறாரு. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள தொடர்பு வந்திருக்கும். விஸ்கி ஊற்றி தான் எரிச்சிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதுனால இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல இருக்கிற பார்ல வந்து விசாரிக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜீப்ல வந்து 3 பேர் சரக்கு எதுவும் வாங்கினாங்களான்னு கேட்கிறாரு. அவரும் தெரியலன்னு சொல்றாரு. அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் இதை கேட்டுட்டு, ஆமா சார், நான் பார்த்தேன், சரக்கை வாங்கிட்டு காசை கொடுக்காம ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் ஜீப்போட லிஸ்ட் எல்லாத்தையும் வாங்கி ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கறாரு. கடைசியா அந்த ஜீப்பை கண்டுபிடிச்சு அந்த பையனோட மாமா கிட்ட விசாரிக்கிறாரு. வீட்டுக்கு வந்த குருவை அவங்க அப்பா அடிக்கிறாரு. ஏன்டா அவர்கிட்ட சொல்லாம வந்துட்டேன்னு சொல்லி அடிக்கிறாரு. அப்ப குருவை ஒரு பையன் கூப்பிடுறான். இவன் யாருன்னா அந்த 3 பேர்ல ஒருத்தன். என்னடா இங்க வந்திருக்கேன்னு கேட்கறான். சாரிடா, எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. அங்க போலீஸ் ஜீப் இருக்கு. அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப குருவையும் அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அந்த 4 பேரையும் அடிச்சு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்றாரு. குரு நடந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த 3 பேர்ல ஒருத்தன் நல்ல போதையில ஜீப்பை ஓட்டிட்டு வரான். எதிரில் சைக்கிள்ல வந்த ஒரு பையன் மேல தெரியாம மோதிடுறாங்க. அந்த பையன் அங்கேயே இறந்து போயிடுறான். அந்த பையனையும் சைக்கிளையும் ஜீப்ல ஏத்துறாங்க. சைக்கிளை ஒரு இடத்துல போட்டுட்டு விஸ்கியை ஊத்தி அவனை எரிக்கிறாங்க. அந்த பையன் யாருன்னா பார்ல இவங்க காசு கொடுக்காம தள்ளிவிட்ட பையன் தான். அடுத்து 3 நாள் கழிச்சு ஹீரோ ஆபீஸ்க்கு வராரு. மேனேஜர் கிட்ட ஏதாவது பிரச்சனை நடந்துச்சான்னு கேட்கிறாரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், நிறைய பசங்க லீவ் போட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. இப்பதான் அந்த டேபிள் இருக்கிற லெட்டரை பாக்குறாரு. அதுல சிவாவுக்கும் ஒய்ஃபுக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி எழுதியிருக்கான். இதை படிச்ச உடனே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. உடனே ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. ஆனா அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இடத்துல சிவா கார்ல இருக்கான். அங்க ஹீரோயின் வந்து ஏறுறாங்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு பயங்கரமா கோபம் வருது. அந்த 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க ஒரு ரூம்குள்ள போறதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. உடனே ரூம்குள்ள வந்து ஃப்ரெண்டோட தலையில பாட்டில் வச்சு அடிக்கிறாரு. ஹீரோயினையும் ஃபோக் ஸ்பூன் வச்சு கழுத்துல குத்துறாரு. இதையெல்லாம் ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. இன்னும் ஹோட்டலுக்கு வெளியில தான் இருக்கிறாரு. ஹீரோ ஹோட்டலுக்கு வந்து மேனேஜர் கிட்ட பேசுறாரு. தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு. கார்த்திக் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்னை போக விடுன்னு ஹீரோயின் சிவா கிட்ட சொல்றாங்க. அவரும் நக்கலா சிரிக்கிறாரு. ஹீரோ மேனேஜர் கிட்ட பேசுறத சிவா பார்த்துட்டு 2 பேரும் பின்பக்கமா கிளம்பி போறாங்க. அடுத்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி அந்த 3 பசங்க கிட்ட ஒரு பைசாவும் தேராது சார், அந்த குருன்றவன் மட்டும் கார்த்திக்ன்ற ஃபேக்டரி ஓனர் கிட்ட வேலை பார்க்கறான், அவர்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொல்றாரு. உடனே இன்ஸ்பெக்டர் உள்ள வர்றாரு. நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போனா ஆயுசுக்கு வெளியே வர முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு பசங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் தெரியாம பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. உங்களை விடணும்னா எனக்கு 10 லட்ச ரூபா வேணும்னு சொல்றாரு. அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் குருவை பார்த்து, இவன் நினைச்சா முடியும், உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள பணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அந்த 4 பசங்கள ஒருத்தன் தப்பிச்சு வேற ஊருக்கு போயிடலாம்னு சொல்றான். அதெல்லாம் நடக்காது, போலீஸ் எங்க இருந்தாலும் பிடிச்சிருவாங்கன்னு குரு சொல்றான். அடுத்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கிட்ட, ஒருவேளை அந்த பசங்க தப்பிச்சுட்டா என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அதெல்லாம் தப்பிக்க மாட்டாங்க, பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துருவாங்கன்னு அவரும் சொல்றாரு. அப்ப அந்த பையனோட கேஸை எப்படி முடிக்கிறதுன்னு கேட்கிறாரு. அனாத பையன் தானே, ஏதாவது சொல்லி கேஸை முடிச்சிடலாம்னு சொல்றாரு. ஏன் குருவால மட்டும் முடியும்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. கார்த்திக் சார் உனக்கு சொந்தக்காரர் தானே, அவர்கிட்ட கேட்டா கொடுப்பாருன்னு ஒருத்தன் சொல்றான். அவர் எப்படி 10 லட்சம் கொடுப்பாருன்னு குரு கேட்கிறான். பேசாம அவங்க வீட்டுல போய் பணத்தை எடுத்துடலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா வேணாம்னு குரு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயின் படுத்திருக்காங்க. அங்க படுக்காம பொண்ணோட ரூம் போய் படுக்கிறாரு. குரு யோசிச்சு பாக்குறாரு. ஜூன் 20ஆம் தேதி ஃபேமிலியோட வெளியே போறதா ஹீரோ சொல்லியிருப்பாரு. இது இவருக்கு ஞாபகம் வருது. 20ஆம் தேதி வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, அப்ப போய் பணத்தை எடுத்துடலாம்னு சொல்றாரு.
ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட நாம உள்ள போக முடியாது, என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. என்கிட்ட ஒரு வீட்டு சாவி இருக்கு, அதை வச்சு திறந்து உள்ள போயிடலாம்னு குரு சொல்றான். எல்லாரும் பிளான் பண்றாங்க. மாஸ்க் போட்டுட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணி மாஸ்க் வாங்குறாங்க. அடுத்து ஹீரோ கடைக்கு போய் ஒரு கத்தி வாங்குறாரு. வீட்டில் இருக்கிற நர்ஸ் கிட்ட இனிமேல் நாங்களே குழந்தைய பார்த்துக்கிறோம், நீங்க உங்க ஊருக்கே கிளம்புங்கன்னு சொல்றாரு. ஹீரோ ஒய்ஃப் கிட்ட ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு போகும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா 2 பேரும் பேசாம இருக்கிறதுனால அவர் மட்டும் கிளம்பி போறாரு. கொஞ்சம் தூரம் போய் காரை மட்டும் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வராரு. அப்ப பசங்கெல்லாம் குருவோட ரூமுக்கு வந்து சாவியை எடுக்கிறாங்க. ஹீரோவோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. ஒய்ஃப் வந்ததும் கொண்டுலான்னு முடிவு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு மேல தூங்கிட்டு இருக்கா. பசங்களும் சாவியை வச்சு கதவை திறக்கிறாங்க. ஹீரோ ஒய்ஃப் தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சு பக்கத்துல வராரு. ஆனா 4 பசங்க இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. அவங்களும் எதிர்பார்க்கல. அதுல ஒருத்தன் கட்டையை வச்சு ஹீரோவை அடிக்கிறான். அவரும் மயங்கி விழுகிறாரு. எதுக்குடா அடிச்ச, பேசாம இங்கிருந்து போயிடலாம்னு குரு சொல்றான். இனிமேல போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவை கட்டி வச்சு பணம் எங்கன்னு கேட்குறாங்க. வாயில் இருந்த துணியை எடுத்த உடனே கத்த ஆரம்பிக்கிறாரு. நீங்கெல்லாம் யாரு, அவனும் என்னோட ஒய்ஃபும் சேர்ந்து தான் உங்களை அனுப்பிச்சாங்களான்னு கேட்குறாரு. மறுபடியும் துணியை வாயில வச்சுட்டு பணத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாரு. கட்டெல்லாம் அவுத்துட்டு தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியே ஓடி வராரு. அப்பதான் பொண்ணு வீட்டுல இருக்கிறத யோசிச்சு பாக்குறாரு. அந்த பசங்களும் பொண்ணு இருக்கிற ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப கார் வர்ற சவுண்டு கேக்குது. ஜன்னல் வழியா பாக்குறாங்க. இனிமேலாவது என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு ஹீரோயின் சிவா கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க வரதா பார்த்த குரு வீட்டை விட்டு வெளியே போயிடலாம்னு சொல்றான். ஆனா அவங்க கேட்காம குருவையே தலையில அடிக்கிறாங்க. அவன் அப்படியே கீழே விழுந்து இறந்து போறான். ஹீரோயினை அடிக்கலாம்னு ரெடியா இருக்காங்க. நர்ஸோட பேரை சொல்லிக்கிட்டே உள்ள வராங்க. ஒருத்தன் கட்டையை வச்சு அடிக்கிறான். அவங்க அப்படியே கீழே விழுகிறாங்க. அவன் மூச்சு இருக்குதான்னு பாக்குறான். ஏன்டா குருவை அடிச்சேன்னு ஒருத்தன் கேட்கறான். அவன் 10 லட்சம் மட்டும் எடுக்கலாம்னு சொன்னான். எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு போலீஸ்கிட்ட 10 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்துடலாம், மீதி பணத்தை வச்சு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாம்னு சொல்றான். வெளியில் இருந்த சிவா யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் கார் வரும், பாக்குறதுக்கு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியணும்னு சொல்றாரு. அவங்களும் கார் இன்னும் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஹீரோவை கொல்லத்தான் ஆளை ரெடி பண்ணியிருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அவரை பார்த்ததும் சிவா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ சிவாவை அடிக்கிறாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ அவனை பயங்கரமா அடிக்கிறாரு. தலையில அடிபட்டு சிவா அங்கேயே இறந்து போறாரு. குழந்தைய காப்பாத்தணும்னு நினைச்சு வீட்டுக்குள்ள வராரு. அங்க குரு இறந்து கிடக்குறான். அதை பார்த்ததும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. மீதி இருக்கிற 3 பேரையும் தனித்தனியா அட்டாக் பண்றாரு. ஒருத்தன் படியிலிருந்து இறங்கி வரும்போது அவனை பிடிச்சி தள்ளி விடுறாரு. அவன் கீழே விழுந்து இறந்து போறான். மீதி இருக்கிற 2 பேர்ல ஒருத்தனை அடிச்சு சாகடிக்கிறாரு. ஒருத்தன் மட்டும் பணம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு பணத்தை எடுக்கிறான். ஹீரோ கீழே இருந்து சத்தம் போறாரு. அவனும் வந்து அவர் கூட சண்டை போடுறான். 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அப்ப ரத்தத்துல வலிக்கு பக்கத்துல இருக்க சேர்ல மோதி கழுத்து உடைஞ்சு இறந்து போறான். இப்பதான் ஹீரோயின் கீழே கிடக்கிறத பாக்குறாரு. மெதுவா அவங்ககிட்ட வராரு. பக்கத்துல இருந்த மாஸ்க் எடுத்து ஹீரோயினோட முகத்துல வைக்கிறாரு. இத்தனை நாள் முகமூடி போட்ட மாதிரி என் கூட நடிச்சிட்டு இருந்திருக்கேன்னு சொல்றாரு. அடுத்து பொண்ணோட ரூமுக்கு வந்து பொண்ணை தூக்கிட்டு வெளியே நடந்து வராரு. மறுநாள் காலையில கார்த்திகோட ஃபேமிலியும் சிவாவும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடும்போது கொள்ளையர்கள் வந்து தாக்கியிருக்காங்க. அப்ப ஏற்பட்ட சண்டையில எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. கார்த்திக்கும் பொண்ணு மட்டும் தப்பிச்சிட்டாங்கன்னு போலீஸ் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ பணத்தை கொடுத்து போலீஸ்கிட்ட சொல்ல வைக்கிறாரு. அடுத்து ஹீரோயினை பார்க்க வராரு. அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோ ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராரு. குழந்தைய ரூம்ல விட 2 பேர் வராங்க. போகும்போது ஹீரோ ஒய்ஃபோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. வெளியே வந்ததும் கையை விட்டுட்டு அவரோட ரூமுக்கு வராரு. அவங்களும் சோகமா வர்றாங்க. இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸ்ல ஃப்ரெண்டு துரோகம் பண்ணிட்டான், ஒய்ஃபும் துரோகம் பண்ணிட்டா, எல்லாரும் ஒவ்வொரு மாஸ்க் போட்டு சுத்துறாங்க, இவங்க மத்தியில நாமும் மாஸ்க் போட்டு தான் இருக்கணும், என்னோட குழந்தைக்காகத்தான் 2 பேரும் சேர்ந்து இருக்கோம்னு சொல்றாரு. அப்ப வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. வந்து பாக்குறாரு. வாசல்ல யாரோ மாஸ்க் வச்சிருக்காங்க. அதை எடுத்து பாக்குறாரு. யார் இதை வச்சது, அவங்களுக்கு எல்லாமே தெரியுமான்னு யோசிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஒய்ஃபோட முகத்துல மாஸ்க் வச்சுட்டு போறாரு. அவங்க கண்ணை மூடி இருக்காங்க. திடீர்னு கண்ணை திறக்கிறாங்க. அப்படின்னா அன்னைக்கு நைட் நடந்த எல்லா விஷயமும் ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க.